கூடுதல் தகவல்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. திரு விஜய், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கு? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக 2 நாட்களாக பல்வேறு தரப்புல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இணையதளம் முழுவதும் 2 நாட்களாய் அரசியல் களத்திலும் இதுதான் பேசு பொருளாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இன்று காலை அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகாக பல்வேறு கட்சிகள், அதாவது திமுக, தவேக ஆகிய 2ல ஏதேனும் ஒரு இடத்துல அவர் சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழக தலைவரை சந்தித்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளை பனையூர்ல அந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவில் நீக்கி வைக்கப்பட்டிருக்க ஆதரவாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் நாளைய இணைப்பு விழாவில் சேர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில ராஜினாமா செய்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாளைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்துல கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில இணைய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கட்சியில இணைய இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில 2 மணி நேரமாக கட்சியுடைய கட்டமைப்பு, அடுத்த கட்டமாக தேர்தலை நோக்கி கட்சி எடுத்து செல்வது, கட்சியில அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரங்கள், பொறுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டதாக தெரிகிறது. நேரடியாக கட்சியுடைய தலைவர் விஜயுடன் தொடர்புல இருக்கும் அளவுக்கு பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவி என்பது செங்கோட்டையனுக்கு வழங்க இருப்பதாக கட்சியுடைய நெருங்கிய வட்டாரங்கள் நம்பத்தகுந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது. இந்த 2 மணி நேரத்துல மிக முக்கிய ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ஆலோசனை நிறைவு செய்து தற்போது செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார். நாளை தினம் காலை 10 மணி அளவு கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல இந்த இணைப்பு விழா நடைபெற இருப்பதாகவும் மிக நெருங்கிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தெரிவித்திருக்கிறது. இப்போ நாளைக்கு காலையில் சுமார் 10 மணி அளவில் இந்த திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்று 2 மணி நேரம் நடந்துச்சு இல்லையா இந்த சந்திப்பில் இரு தரப்புலையுமே வேற யாரெல்லாம் இருந்தாங்க? ஏற்கனவே திரு ஆதவர்ஜுனா அவருடைய காரில் தான் பட்டினப்பாக்கத்துடைய இல்லத்தில் அவர் போய் சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இப்போ இந்த சந்திப்பில் வேற யாரெல்லாம் இருந்தாங்க? நிச்சயமாக சரியாக 1:30 மணி அளவுல செங்கோட்டையன், அதாவது ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு வந்து சேர்ந்திருந்தார். அதற்கு பிறகாக சரியாக 1:30 மணி அளவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார். 4:30 மணி அளவுல அம்பத்தூர்ல நடைபெற்ற நிகழ்வை முடித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செங்கோட்டையன் வருவதற்கு முன்பாகவே இது சம்பந்தமான ஆலோசனையில ஈடுபட்டிருப்பதை நம்ம செய்திகள்ல பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகாக சரியாக 4:39 மணி அளவுல செங்கோட்டையனும் வந்து சேர்ந்திருந்தார். 4:30 மணி அளவுல தொடங்கிய இந்த ஆலோசனை என்பது, அதாவது விஜய், செங்கோட்டையன் மற்றும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் நீண்டிருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பின் போது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் TTR நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்திருக்கின்றனர். முக்கியமான பல விஷயங்கள் குறித்து கட்சியுடைய அடுத்த முன்னெடுப்புகள், தேர்தலை நோக்கிய முன்னெடுப்புகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றே பேச்சு முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளை அவர் கட்சியில இணைந்து சில நேரங்கள்ல அவருடைய பொறுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கட்சியுடைய தலைவர் விஜயின் எக்ஸ்தலம் வாயிலாக வெளியாகும் எனவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. தவேக தரப்புல இது குறித்து கேட்கும் போது நாளைய தினம் இணைப்பு விழா நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இன்னும் சில மணி நேரங்கள்ல வெளியாகும் என்றாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நாளைய தினம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் அவரது ஆதரவாளர்களுடன் இணைய இருக்கிறார். செங்கோட்டையனோடு இணைந்து ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் இன்னும் சில முக்கிய கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் இணைய இருப்பதாகவும் தெரிய வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.